வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் இந்த பதிவில் ஒரு சிறப்பு பதிவாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து தனித்த குருவாக செயல்படும் போது எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகிறாருன்றதை பார்க்க போகிறோம். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்து, அதாவது பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்க போகிறாருன்னு தான் சொல்லணும். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் முதல்ல யார் அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அடுத்த அஷ்டம ஸ்தானாதிபதியும் அந்த குரு பகவான். ஏதாவது ஒரு வேலையை செய்யும் போது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் ஒரு நல்லது செஞ்சு அந்த செயலை செய்ய போக அதில் உங்களுக்கு ஒரு கெட்ட பேரும் இல்லை ஒரு தேவையில்லாத ஒரு இகழ்ச்சின்னா உங்களுக்கு கடந்த காலத்துலலாம் கிடச்சிருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வக்ர குருவாக இருந்திருக்கிறார். வக்ர கிரகங்களோடு சேர்ந்து இருந்ததுனால இதனால் வரைக்கும் இருந்த பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸில் தான் நடந்திருக்கும். அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வையும் சிம்ம ராசியில் படுகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்துருக்குறோம். ஏன்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் சுப கிரகம். அந்த சுப கிரகம் ஆகப்பட்டவர் சுப இடத்துலையே, அதாவது பாக்யஸ்தானத்திலேயே இருக்கும்போது மிக சிறந்த பலனை கொடுக்க வேண்டிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் கடந்த காலத்தில் தொழிலில் நஷ்டம், தொழிலில் விரயங்கள், நீங்கள் எதை நம்பி செய்தீங்களோ அந்த முதலீடாகப்பட்டது உங்களுக்கு ஒரு சிறிதளவும் கூட ஒரு லாபத்தை தராமல் பெரிய கடனை தந்துட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த கடனால் இவர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தான் இவர்களுக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனையாக உருவெடுக்கின்ற ஒரு நேரமாக இருக்குது. இது நாள் வரைக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைய கடன்களை கொடுத்துட்டார். ஏன்னா குருன்னு சொன்னாலே பெரிய அளவு காசு, மதிப்பு, மரியாதை, இது எல்லாமே தான் நம்ம சொல்லணும். இது எல்லாமே ஒரு நெகட்டிவாக எதிர்மறையாக தான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் நடந்துட்டு இருக்குது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 55 நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக இருக்க போகுது. அந்த சிறப்பான நாட்களில் எந்த மாதிரியான பலன் இருக்க போகுதுன்னா உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற தொழிலாகப்பட்டது மிக பெரிய அளவில் எதை எதிர்பார்த்து நீங்கள் முதலீடு செய்தீங்களோ அது கிடைக்கலையோ அந்த முதலீடாகப்பட்டது உங்களுக்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு முதலீடாக இருக்க போகுது. யாரை நம்பி நீங்கள் நண்பர்களை நம்பி கடன் வாங்கியிருப்பீங்க, அடுத்து உறவுக்காரர்களை நம்பி கடன் வாங்கியிருப்பீங்க. அவன் நம்ம தாய் மாமா பையன் தானே, அவன் வெளியூரில் இருக்கிறான், அவனை நம்பி அவன் நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டான், நம்ம எடுத்து வளர்த்த பையன் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கின கடனாகப்பட்டது அவர்களே இன்றைக்கு உங்களே ஒரு இகழ்ச்சியாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அந்த அளவிற்கு இவர்களுக்கு அந்த கடனாகப்பட்டது கடந்த காலத்தில் மிகப்பெரிய அளவில் அந்த மன ஒரு குழப்பத்தையும் ஒரு இழிவான ஒரு செயல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்குது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு. அடுத்து வரக்கூடிய 55 நாட்கள் உங்களுக்கு கடன் அடையக்கூடிய நாட்களாகவும், அடுத்து அந்த குருவனுடைய பார்வை உங்கள் ராசியிலேயே கிடைப்பதனால அந்த குரு சந்திரன் யோகம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் வேலைக்காக நீங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரியவரும் அந்த சிம்ம குரு பகவான். அந்த அபூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லும் போது வேலைக்கு நிறைய ட்ரை பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை இல்லாமல் நிறைய அந்த வேலைக்காக அந்த வருமானத்திற்காக காத்து கொண்டிருந்த நாட்கள் அதிகம் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இது நாள் வரைக்கும் காத்து கொண்டிருந்த அந்த நாட்கள், வேலைக்காக காத்து கொண்டிருந்த நாட்கள் ஒரு அதாவது அந்த கற்பனையாகப்பட்டது இப்போ நிஜத்திற்கு வருவதற்குண்டான ஒரு நிஜ நாட்களாக மாறுகின்ற நாட்களாக தான் அடுத்த 55 நாட்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 55 நாட்களில் திருமண வாய்ப்புகள் நிறைய வரும். ஏன்னா 9ஆம் இடத்துல அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை
கொடுப்பார். அதே சமயத்தில் கடந்த காலத்தில் அந்த திருமண உறவுகளில் விரிசல் ஏற்பட்டுறவங்க எல்லாருக்குமே சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் நானும் அவளும் சேர்ந்து இருக்கிறதுக்கு தான் முயற்சி செய்தேன், ஆனாலும் அவளுக்கு என்னோட இருக்க பிடிக்கலை, அவளுக்கும் என்னோட இருக்க பிடிக்கலை, எனக்கும் அவளோட இருக்க பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஆளாகப்பட்ட அந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு மறுமணம் நடைபெறுவதற்கும் அந்த குடும்ப வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கையை அடியெடுத்து வைப்பதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை, சிறந்த மருத்துவ ஆலோசனை சிம்மராசி என்பவர்கள் கடந்த காலத்தில், ஏன்னா அஷ்டமாதிபதியும் அந்த குரு பகவானாக இருந்ததுனால, வக்கரமாகவும் இருந்ததுனால கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும். சாதாரணமாக தான் இருந்திருப்பீங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா கண் பார்வையை இழந்து அந்த கண்ணுனால நீங்கள் அவஸ்தைப்படக்கூடிய நாட்கள் அதிகமாக இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த அந்த அடுத்த 55 நாட்களில் இந்த சிறந்த மருத்துவ ஆலோசனை பெறுவதற்கும், வெளியூர் சென்று மருத்துவ ஆலோசனை பெற்றீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு சிறந்த ஒரு பலனை பெறுவதற்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்கள் வெளிநாடு சென்று வேலை செய்தீங்கன்னா, வெளியூர் சென்று வேலை செய்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாகுவதற்கு, எந்த அளவுக்கு வருமானமே இல்லைன்னு எதிர்பார்த்தீங்களோ ஒரு 2 வருமானம் வரக்கூடிய ஒரு நாட்களாகவும் நேரங்களாகவும் தான் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் சிம்மராசி அன்பர்கள் வெளியூர் சென்று, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம், குருன்னு சொன்னாலே எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் கடந்த காலத்தில் சிம்மராசி என்பர்கள் நிறைய தவிச்சிருப்பீங்க. ஒரு குழந்தை இல்லாததுனால நான் இன்னைக்கு ஒரு தனிமரமாக இருக்கிறேன், என்னுடைய கணவன் தனியாக விட்டுட்டார், அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய புகுந்த வீட்டில் என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த குழந்தை பாக்கியத்தினால இப்போ நான் ஒரு நடைப்பிணமாக நடமாடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சிறந்த குழந்தை பாக்கியம் அமைவதற்கும், அடுத்து உங்களுடைய தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்கின்ற பலன்கள். இது அவங்கவுங்க தசாபுத்திப்படியும் ஜாதகப்படியும் மாறுபடும். அது பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.